الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. வானங்களையும் பூமியையும் படைத்து அதிலே பல கோடி மனிதர்களையும் உயிர் ஜீவராசிகளையும் வாழச் செய்து தன்னுடைய வல்லமையை இந்த முழு மனித சமுதாயத்திற்கும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் ஏக இறைவனாகிய நம்மை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஏக இறைவனாகிய அந்த அல்லாஹ் ஒருவன் மீதே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழியை முற்றிலுமாக பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக கண்ணியத்திற்குரிய இந்த ஜுமாவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற மிக உயரிய நோக்கத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே கூடியிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய கருணையும் அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லா நேரங்களிலும் நம்மை படைத்த அந்த அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எனதருமை சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய இந்த நல்ல நேரத்திலே வெற்றியாளர்கள் யார் என்கின்ற கருப்பொருளை மையமாக கொண்டு குர்ஆன் சொன்ன அடிப்படையில் அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படிப்பட்ட மனிதர்கள் வெற்றியாளர்கள், எந்த வெற்றி நிரந்தரமான வெற்றி, எந்த வெற்றியில் அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அருளும் இருக்கின்றது என்பதை இந்த நல்ல நேரத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சில முக்கியமான தகவல்களை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக நம்மை பொறுத்தவரை வெற்றி என்பது என்னவென்றால், வாடகை வீட்டில் இருக்கிற நமக்கு ஒரு சொந்த வீடு கிடைத்தால் அது நமக்கு ஒரு வெற்றி. 2 சக்கர வாகனத்தில் பயணிக்கிற நமக்கு
4 சக்கர வாகனம் கிடைத்தால் உலகத்தில் நாம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைந்து விட்டோம். கை நிறைய காசும் பெரிய பில்டிங்கும் சொத்தும் சுகமும் ஆட்சியும் அதிகாரமும் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் வெற்றிக்கு மேல் வெற்றி எனக்கு கிடைக்கிறது என்று நம்முடைய உள்ளத்தில் நினைக்கிறோம். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கின்ற பொழுது ஒரே வார்த்தையில் இந்த உலகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்றுமே இல்லை என்று தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லிவிட்டான். எதை நாம் வெற்றி என்று நினைக்கிறோமோ, நம்முடைய பார்வையில் இந்த உலகத்தில் செல்வ செழிப்பாக வாழ்வதும் நிம்மதியாக வாழ்வதும் கை நிறைய சொத்து சுகத்தோடு இருப்பதும் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதிர்பார்க்கிற வெற்றி வேறு. அல்லாஹு தஆலா நமக்கு கற்றுக் கொடுக்கிற வெற்றியினுடைய பாதை வேறு. அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனுடைய 20வது அத்தியாயத்தினுடைய 131வது வசனத்தில் சொல்கிறான், وَلَا تَمُدَّنَّ عَيْنَيْكَ إِلَى مَا مَتَّعْنَا بِهِ أَزْوَاجًا مِنْهُمْ زَهْرَةَ الْحَيَاةِ الدُّنْيَا لِنَفْتِنَهُمْ فِيهِ. முஹம்மதே, இந்த உலகத்தில் நீங்கள் உங்களுடைய கண்களை கொண்டு பார்க்கிறீர்கள், எவ்வளவோ நபர்கள் சொத்து சுகங்களோடு ஆட்சி அதிகாரங்களோடு மனநிறைவோடு இந்த உலகத்தில் வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் சோதிப்பதற்காக வேண்டி இந்த உலகத்தில் நாம் நிறைய வாழ்க்கை வசதிகளை சில மனிதர்களுக்கு நாம் கொடுத்திருக்கிறோம். அவர்களிடம் உங்களுடைய கண்களை பார்வையை அதன் பக்கம் நீங்கள் நீட்டாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கவர்ச்சிக்காக அவர்களை சோதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த உலகத்தில் எண்ணற்ற மனிதர்களுக்கு செல்வங்களை வாரி நாம் கொடுத்திருக்கிறோம். அந்த கவர்ச்சியின் பக்கம் உங்களுடைய பார்வையை கூட நீங்கள் காட்டி விடாதீர்கள், நீட்டி விடாதீர்கள் நபியே என்று அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்துடைய செல்வ வசதி வாய்ப்புகள் பிறருக்கு கொடுக்கப்பட்டதை நீங்கள் உங்களுடைய கண்களை கொண்டு பார்த்து உள்ளத்திலே சஞ்சலம் அடைந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். வரிஸ்கு ரப்பிக கைரும் வ அப்கா, உம்முடைய இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம்தான் முஹம்மதே நிலையானது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய புறத்தில் இருக்கிற செல்வம் அளவில் அடங்காத நிரந்தரமான ஒரு செல்வம், அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். 28வது அத்தியாயத்தினுடைய 60வது வசனம், வமா ஊதீதும் மின் ஷைஇன் ஃபமதாஉல் ஹயாத்தித் துன்யா வஸீனத்துஹா. உங்களுக்கு இந்த உலகத்தில் எந்த பொருள் வழங்கப்பட்டாலும், மனித சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு எந்த பொருள் இந்த உலகத்தில் வழங்கப்பட்டாலும் அது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய வசதியும் அலங்காரம் மட்டும்தான். ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அலங்காரம், ஒரு வசதி வாய்ப்பு அவ்வளவுதான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வமா இன்தல்லாஹி கைரும் வ அப்கா அஃபலா தஅகிலூன், அல்லாஹ்விடத்தில் இருக்கிற செல்வம் தான் சிறந்தது, அல்லாஹ்விடத்தில் இருக்கிற அருள் பாக்கியம் தான் சிறந்தது, அல்லாஹ்விடத்தில் இருக்கிற ஞாமத்து தான் சிறந்தது, நீங்கள் இதை விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். 4வது அத்தியாயத்துடைய 77வது வசனம், உலகத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குல் மதாஉத் துன்யா கலீல், இந்த உலகத்துடைய வாழ்க்கை வசதி எல்லாம் மிக மிக குறைவானது. நீங்கள் நினைக்கிறீர்கள் ஒரு வீட்டுக்கு மேல இன்னொரு வீடு வாங்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறோம், ஒரு பிளாட்டுக்கு மேல இன்னொரு பிளாட் வாங்கிட்டோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வசதி வாய்ப்போடு இருக்கிறோம், ஒரு 100 கோடி ரூபாய் சொத்தை நம்ம சேர்த்திட்டோம்னா நம்ம மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம் என்று. ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை வசதிகள் எல்லாம் மிக மிக குறைவானது. வல் ஆখিরাতু ஹைரும் வ அப்கா, மறுமைதான் சிறந்தது, மறுமைதான் நிலையானது, அந்த மறுமையில் கிடைக்கிற வெற்றிதான் சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். வல் ஆখিরাতু ஹைரு லிமன் இத்தகா, அந்த இறைவனை அஞ்சக்கூடிய மக்களுக்குத்தான் மறுமை சிறந்தது. யாருக்கு மறுமை சிறந்தது? போலி முஸ்லிம்களுக்கு அல்ல, போலி முஸ்லிம்களுக்கு அல்ல, இறை விசுவாசிகளுக்கு மறுமை சிறந்தது, 5 நேர தொழுகையாளிகளுக்கு மறுமை சிறந்தது, தக்வாவுடைய மக்களுக்கு மறுமை சிறந்தது. மன்னரையையும் மறுமையையும்
ஆகிரத்தையும் நினைத்து பார்த்து இந்த உலகத்தில் யார் தன்னுடைய அமல்களை இந்த உலகத்தில் பாதுகாத்து வாழ்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த மறுமை சிறந்தது என்று அல்லாஹு தாலா அவனுடைய அருள்முறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். 19வது அத்தியாயத்துடைய 69வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான் பாருங்கள், சும்ம லனன்ஸிஅன்ன மின் குல்லி ஷீஅத்தின் அய்யுஹும் அஷத்து அலர் ரஹ்மானி அத்தியா. இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற மனிதர்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் அந்த ரப்புக்கு மாறு செய்து இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ, இறைவனுடைய கட்டளையை யாரெல்லாம் புறக்கணித்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ, இறைவன் தடுத்ததை செய்தவர்கள், இறைவன் அனுமதித்ததை புறக்கணித்தவர்கள், இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்து இந்த உலகத்தில் எவர்கள் வாழ்ந்தார்களோ அவர்களை மிக கடுமையாக அந்த மறுமை நாளில் நாம் பிடிப்போம். பிறகு அவர்களை தனித்தனியாக அந்த மறுமை நாளில் நிற்க வைப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அந்த மறுமை நாள் நீங்கள் தனித்தனியாக பிரிவுகளாக நீங்கள் நிற்க வைக்கப்படுவீர்கள். 99வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனம், யௌமஇதின் யஸ்துருன் நாசு அஷ்காத்தன் லியுரவ அஅமாலஹும். மக்கள் அந்த மறுமை நாளில் தன்னுடைய செயல்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ஏற்பாட்டை நாம் செய்வோம். இந்த உலகத்தில் சஃபில் எல்லாம் ஒரே இடத்தில் நிற்போம். நம்முடைய பார்வையில் எல்லாம் சஃப் சஃப்பாக நிற்கிறோம் என்பதுதான் நமக்கு தெரியும். இந்த சஃபில் நிற்கிற மனிதர்களில் யாருடைய ஈமான் உயர்வானது, அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள் யார், வெறுமனே சடங்குக்காக நிற்கிற மனிதர்கள் யார், யார் தக்வாவோடு பயபக்தியோடு இறையச்சத்தோடு நிற்கிறார்கள் என்பதை யார் அறிவார்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாது. இந்த சபையில் அமர்ந்திருக்கிற நாம் நிரந்தர ஃபஜ்ர் தொழுகையாளிகள் யார், யாருக்கு தெரியும்? அல்லாஹ்விற்குத்தான் தெரியும். தஹஜ்ஜத்தை பேணி தொழக்கூடிய முஸ்லிம் இந்த சபையில் யார், யாருக்கு தெரியும்? அல்லாஹ்விற்குத்தான் தெரியும். இங்கு நல்லவனை போல நடிப்பதும், பிறரிடத்தில் ஒரு மாதிரி பேசுவதும், முகத்திற்கு முன்னால் சிரித்து பேசி முதுகுக்கு பின்னால் அநியாயமாக அக்கிரமமாக குறை பேசி திரிகிற மனிதர்கள் யார்? வட்டி வாங்கக்கூடியவன் யார்? விபச்சாரம் புரியக்கூடியவன் யார்? மதுபானத்தை ஊரிலே குடிக்காமல் வெளிநாட்டுக்கு சென்று குடிப்பவன் யார்? இந்த உலகத்தில் நல்லவனை போல நடித்து வெளிநாடுகளுக்கு சென்று போலி முஸ்லீமாக மாறக்கூடியவன் யார்? எல்லாம் ரப்புக்கு தெரியும். இப்படிப்பட்ட மக்களை மறுமை நாளில் அல்லாஹ் பிரிப்பான். நம்முடைய கண்களை கொண்டு அவர்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த ஏற்பாடு. நிரந்தர ஃபஜ்ர் தொழுகையாளிகளுக்கு அல்லாஹ் உயர்ந்த இடத்தில் வைத்து அவர்களை அழகு பார்ப்பான். தஹஜ்ஜத்தை பேணிய ஆண்கள் பெண்களை அல்லாஹ் மறுமை நாளில் தனியாக பிரித்து வைத்து அழகு பார்ப்பான். அங்குதான் தெரியும் பாவிகள் யார், அநியாயக்காரன் யார், அக்கிரமக்காரர்கள் யார், அல்லாஹ்வை பயந்து நடந்தவர்கள் யார், முத்தகீன்கள் யார், மூமின்கள் யார், நயவஞ்சகர்கள் யார் என்பதையெல்லாம் அந்த மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா நம்முடைய கண்களுக்கு முன்னால் காட்டுவதற்காக இப்படி தனித்தனியாக அமல்களை போட்டி போட்டு செய்தவர்கள், குடும்போக்காக இருந்தவர்களை மறுமை நாளில் நாம் பிரித்து நிற்க வைப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அந்த மறுமை நாளில் 99வது அத்தியாயத்துடைய 7வது வசனம், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. அணு அளவு இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஆண்கள் பெண்கள் நன்மையை செய்திருந்தாலும் அதற்குரிய பிரதி உபகாரத்தை அந்த மறுமை நாளில் உங்களுடைய கண்களை கொண்டு நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறார். 99வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனம், வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. அணு அளவு இந்த உலகத்தில் ஒரு ஆண் ஒரு பெண் தீமையை செய்திருந்தாலும் அதற்குரிய பிரதி உபகாரத்தையும் அந்த மறுமை நாளில் உங்களுடைய கண்களை கொண்டு நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். 36வது அத்தியாயத்துடைய 59வது வசனம், வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன். பாவிகள் அந்த மறுமை நாளில் குற்றவாளிகளை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுவானாம், நல்ல மனிதர்களோடு கலந்திருக்கிற அந்த பாவிகளை நல்ல மனிதர்களுடைய பக்கத்திலே இருந்து அல்லாஹ் துரத்துவானாம். நல்ல மனிதர்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பாக்கியம் கூட அவர்களுக்கு மறுமை நாளில் கிடையாது. இந்த உலகத்தில் வேண்டுமானால் தோளோடு தோள் நம்மோடு நிற்கலாம். மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் தெரியுமா? அந்த நல்ல மனிதர்களோடு தீய மனிதர்கள் நிற்பார்களே, ஆனால் குற்றவாளிகள் பாவம் புரிந்த அநியாயக்காரர்களை பார்த்து அல்லாஹ்
சொல்லுவானாம், வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், குற்றவாளிகளே இந்த இடத்தில் நல்ல மனிதர்களுக்கு பக்கத்தில் நிற்கிற அருகதி உங்களுக்கு கிடையாது. இவர்களை விட்டு விலகி செல்லுங்கள். இவர்கள் தூய்மையானவர்கள், இவர்கள் அல்லாஹ்வை பயந்தவர்கள், இவர்கள் தொழுகையை பேணியவர்கள், இவர்கள் மார்க்கத்தை நேசித்தவர்கள், முகத்திற்கு முன்பாக நடித்தவர்கள் அல்ல, போலி முஸ்லிம்கள் அல்ல, பிறரை ஏமாற்ற வந்தவர்கள் அல்ல, அல்லாஹ்வை மட்டுமே இந்த உலகத்தில் வணங்கி இபாதத்தை முறையாக செய்த முஸ்லிம்கள். நீங்கள் ஏமாற்றுவதற்காக இந்த உலகத்தில் வாழ்ந்தீர்கள், சொத்து சுகங்களை குவிப்பதற்காக இந்த உலகத்தில் வாழ்ந்தீர்கள், பிறருக்கு முன்னால் வசதி வாய்ப்பு மட்டும்தான் என்னுடைய லட்சியம் என்று வாழ்ந்தீர்கள். குடும்பத்தில் இஸ்லாம் இல்லை, மனைவிமார்களுக்கு இஸ்லாம் இல்லை, குழந்தைகளை இஸ்லாமிய அடிப்படையில் வளர்க்கவில்லை, தான் தோன்றித்தனமாக வாழ்ந்த பாவிகள் நீங்கள் என்று சில மனிதர்களை வறுமை நாளில் அல்லாஹ் நல்ல மனிதர்களை விட்டு தூரமாக்குவான் என்று தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை யார் புறக்கணித்து இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலும் அல்லாஹ் நெருக்கடியை வழங்குவான், ஆகிரத்திலும் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை உண்டு. அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு கட்டுப்படாதவர்கள் எவ்வளவோ ஜுமாக்களில் பேசுகிறோம், இமாம் மிம்பரிலே ஏறுவதற்கு முன்னால் பள்ளிக்கு வாருங்கள், இல்லை என்றால் அந்த தொழுகையிலே நீங்கள் இடம்பெற மாட்டீர்கள். எவ்வளவோ மஹல்லாக்களில் தொழுகை நடைபெறுகின்ற பொழுது சில முஸ்லிம்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள், ஜுமாவுடைய பாதி நேரத்திலே வந்து சில முஸ்லிம்கள் கலந்து கொள்கிறார்கள். சில முஸ்லிம்களுக்கு இந்த உலகத்தில் ஜுமாவுடைய தொழுகையே இல்லை. இப்படியெல்லாம் வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்கிறான், என்னுடைய போதனையை நீங்கள் புறக்கணிக்கிறீர்களா? உங்களுக்கு நடக்கிற சம்பவம் என்ன? அல்லாஹு தஆலா சொல்கிறான் 20வது அத்தியாயத்துடைய 124வது வசனம், வமன் அகரல அன் ذிக்ரி فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى. யார் என்னுடைய போதனையை இந்த உலகத்தில் புறக்கணிக்கிறார்களோ, மார்க்க அடிப்படையில் நடங்கள் என்ற நல்ல செய்தி சொல்கின்ற பொழுது அதை கேலி செய்து, அதை கிண்டல் செய்து, மார்க்கத்தை புறந்தள்ளி இந்த உலகத்தில் எவன் வாழ்கிறானோ, எந்த பெண் வாழ்கிறானோ அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே நெருக்கடியான ஒரு வாழ்வை நாம் உண்டாக்குவோம். நிறைய நபர்கள் பேசுவார்கள், எனக்கு காசு இருக்கு, பணம் இருக்கு, நல்ல வசதி வாய்ப்பு இருக்கு, ஆனால் உள்ளத்துல ஒரு மன அமைதியே இல்லை, உள்ளத்துல ஒரு விரக்தி, எதையோ இழந்ததை போல ஒரு சக்கீனத்தே என்னுடைய உள்ளத்தில் இல்லை, ஒரு கவலைகள் என்னுடைய உள்ளத்தில் சூழ்ந்திருக்கிறது. அல்லாஹ் உள்ளத்தில் இருக்கிற மன அமைதியை பறித்து விடுவான், உள்ளத்தில் இருக்கிற சக்கீனத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான். அல்லாஹ்வுடைய போதனையை புறக்கணிக்கிற மக்களுக்கு நெருக்கடியான வாழ்வை அல்லாஹ் கொடுப்பான். யார் மூலமாக? மனைவியின் மூலமாக. எந்த இடத்தில் அமைதியை தேடி கணவன் செய்கிறானோ அந்த குடும்பத்திலேயே நெருக்கடி அல்லாஹ் வழங்குவான். இவர்கள் மூலமாக பெறப்பட்ட குழந்தைகளின் மூலமாக அல்லாஹ் மன உளைச்சலை அவர்களுக்கு ஏற்படுத்துவான், மன அமைதி அவர்களுக்கு கிடைக்காது. எந்த தொழில் துறையில் வருமானம் ஈட்டி சம்பாதிக்க வேண்டும் ஆசைப்பட்டு ஒரு மனிதன் தொழில் செய்கிறானோ அந்த தொழிலிலேயே அவனுக்கு அபிவிருத்தி அல்லாஹ் எடுப்பான், அதிலே இருக்கிற வருத்தத்தை அல்லாஹ் பிடுங்குவான், அதிலே இருக்கிற கண்குளிர்ச்சி அல்லாஹ் பறித்து விடுவான். வாழ்க்கையில் நெருக்கடி உண்டாகும், குடும்பத்தில் நெருக்கடி உண்டாகும், நண்பர்களுக்கு மத்தியிலே நெருக்கடி உண்டாகும், வாழ்க்கையே அவனுக்கு இழந்ததை போல தோன்றும். காரணம், என்னுடைய போதனை நீ புறக்கணித்தாய், என்னை நீ மறந்தாய், என்னுடைய சொல்லுக்கு நீ கட்டுப்படாமல் நடந்தாய், ஆகவே உனக்கு இதெல்லாம் நடக்கும் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். இது உலகத்தில். அல்லாஹு தஆலா 20வது அத்தியாயத்தினுடைய 125வது வசனத்தில் சொல்கிறான், قال ربي لما حشرتني اعمى وقد كنت بصيرا. என்னுடைய இறைவா, உலகத்தில் நான் பார்வை உடைய மனிதனாக இருந்த என்னை மறுமை நாளில் ஏன் என்னை நீ குருடனாக எழுப்பினா என்று மனிதர்கள், ஆண்கள், பெண்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்களாம். உலகத்தில் வாழுகின்ற பொழுது பார்வையோடு இருந்த எனக்கு மறுமை நாளில் மட்டும் ஏன் பார்வை பறிபோனது என்று கேட்பானாம். அதற்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான் 20வது அத்தியாயத்துடைய 126வது வசனம், قال كذلك اتتك اياتنا فنسيتها وكذلك اليوم تنسى. என்னை நீ மறந்தாய், என்னுடைய போதனையை புறக்கணித்தாய், என்னுடைய சொல்லுக்கு உயிரோட்டம் கொடுக்காமல் இருந்தாய். உன்னுடைய வாழ்க்கையே உலகத்தில் லட்சியம் பொருளாதாரமாகத்தான் இருந்தது. மார்க்கத்தை துளியளவும் நீ நேசிக்கவில்லை,
ஜும்மாவுடைய தொழுகையும் கூட புடும்போக்கு. குடும்பத்தில் இஸ்லாம் இல்லை, மார்க்கம் இல்லை. என்னை தூக்கி வீசினாய், உன்னை இந்த மறுமை நாளில் நான் தூக்கி வீசினேன். என்னை இந்த உலகத்தில் நீ மறந்தாய், மறுமையில் உன்னை நான் மறந்தேன். என்னுடைய போதனைக்கு நீ கட்டுப்படவில்லை, ஆகவே உன்னுடைய சொல் இந்த இடத்தில் எனக்கு கட்டுப்படுத்தாது என்று அல்லாஹ் அந்த ஆண்கள் பெண்களை மறுமை நாளில் இப்படிப்பட்ட வார்த்தையின் மூலமாக குருடர்களாக எழுப்புவோம் என்று திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஒரு சில வர்ணனையை பேசுகிறான் தெரியுமா? அந்த வர்ணனை என்ன தெரியுமா சகோதரர்களே? நம்முடைய முக பாவனையினுடைய செயல்பாட்டை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது, கோபத்தோடு இருக்கின்ற பொழுது, மனமகிழ்ச்சியோடு இருக்கின்ற பொழுது, ஒரு பேர் இழப்பு நமக்கு நடக்கின்ற பொழுது, லட்சங்கள் பொருளாதாரங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் மனிதனுடைய முகபாவனைகள் அப்படியே மாறிக்கொண்டே இருக்கும். சந்தோஷத்தின் போது ஒரு முறை ஒரு மாதிரி, கவலையின் போது ஒரு மாதிரி, துக்கத்தின் போது ஒரு மாதிரி, இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் மனிதனுடைய முகபாவனைகள், உள்ளங்கள் எல்லாம் மாறுபட்டு கொண்டே இருக்கும். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா மறுமையோடு ஒப்பிட்டு பேசுகின்ற பொழுது சில முத்தகீன்களுடைய முகங்கள், சில மூமின்களுடைய முகங்கள், சில இறை விசுவாசிகளுடைய முகங்கள், அல்லாஹ்வை பயந்து நடந்த ஆண்கள் பெண்களுடைய முகத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் வர்ணனை செய்கிறார். இதை என்றைக்காவது படித்திருக்கிறோமா? நம்ம எல்லாம், நமக்கு அதுக்கெல்லாம் நேரமே இல்லை. 24 மணி நேரமும் மொபைல் போனோடே நம்முடைய காலம் கழியும். என்ன லைக் வந்தது, என்ன ஷேர் செய்யப்பட்டது, இன்றைக்கு உலகத்தில் நடந்த முக்கியமான பிரச்சனைகள் என்ன, வேர்ல்டுல நடந்த பிரச்சனை, இதுக்குத்தான் நமக்கு நேரம் உண்டு. பள்ளி வாயில் மிகப்பெரிய வேதனை என்ன தெரியுமா? கடமையான தொழுகை முடிந்த பிறகு 33 முறை சுபஹானல்லாஹ் சொல்லுவதற்கு கூட நமக்கு நேரம் இல்லை. இதுதான் வேதனை. 33 முறை சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் சொல்வதற்கு கூட நமக்கு நேரம் இல்லை. செய்யக்கூடியவர்கள், முறையாக பேணக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத்தை வழங்குவானாக. நம்முடைய காலம் எல்லாம் இப்படி பயணித்துக் கொண்டிருக்கிறது. திருமறை குர்ஆனை திறந்து பிடித்தவர்கள் இந்த சபையில் எத்தனை பேர்? அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர கடந்த ரமலானில் தொட்டவர்கள் இந்த ரமலான் வரை, இந்த நாட்கள் வரை திருமறை குர்ஆனுடைய பக்கத்துடைய முதல் பக்கத்தை கூட திருப்பாதவர்கள் இந்த சபையிலே எத்தனை பேர்? யோசிக்க வேண்டும் சகோதரிகளை. நம்மெல்லாம் அல்லாஹ் தஆலா ஒரு சில மனிதர்களுடைய முகத்தை திருமறை குர்ஆனிலே வர்ணனை செய்கிறான். பாருங்கள், 88வது அத்தியாயத்துடைய 8வது வசனம். உஜூஹு யௌமஇதின் நாஇமா. அந்த மறுமை நாளில் சில மனிதர்களுடைய முகத்தை நீங்கள் பார்க்கலாம், மலர்ச்சியுடைய முகமாக அந்த மறுமை நாளில் சிலருடைய முகங்கள் இருக்கும். மலர்ச்சியுடைய முகமாக சில மனிதருடைய முகங்கள் இருக்கும், ஆண்கள் பெண்களுடைய முகம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். 75வது அத்தியாயத்தினுடைய 22வது வசனம். உஜூஹு யௌமஇதின் நாதிரா. அந்த மறுமை நாளில் சில ஆண்கள் பெண்களுடைய முகங்கள் அல்லாஹ் சொல்கிறான் மலர்ந்து இருக்கும். முதலில் மலர்ச்சியுடையதாக இருக்கும் என்று சொல்கிறான். இரண்டாவது அல்லாஹ் மலர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்கிறான். அந்த முகங்கள் சந்தோஷத்தோடு இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். 80வது அத்தியாயத்தினுடைய 38வது வசனம். வஉஜூஹு யௌமஇதின் முஸ்ஃபிரா. உஜூஹு யௌமஇதின் முஸ்ஃபிரா. அந்த மறுமை நாளில் சில ஆண்கள் பெண்களுடைய முகங்கள் ஒளி வீசிக்கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். 80வது அத்தியாயத்தினுடைய 39வது வசனம். வாஹிகத்தும் முஸ்தபிஷரா. மகிழ்ச்சியோடு சிரித்துக் கொண்டே சில ஆண்கள் பெண்களுடைய முகங்கள் இருக்கும். 75வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனம். இலா ரப்பிஹா நாதிரா. தன்னுடைய இறைவனை அந்த முகங்கள் பார்த்து கொண்டே இருக்கும். இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? ரப்பை பார்க்கிற பாக்கியம், ரப்பை பார்த்து கொண்டே இருக்கிற பாக்கியம் சில ஆண்கள் பெண்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் சொல்லி 3வது அத்தியாயத்தினுடைய 107வது வசனம். வஅம்மல்லதீன பியல்லத் உஜூஹுஹும் ஃபஃபி ரஹ்மத்தில்லாஹ். விண்மையான முகமுடைய மக்கள் அல்லாஹ்வுடைய அருளில் அந்த மறுமை நாளிலே இருப்பார்கள். இவர்கள் எல்லாம் யார்? மலர்ந்திருக்கிற முகம், மலர்ச்சி அடைகிற முகம், ஒளி வீசுகிற முகம், இறைவனை பார்க்கிற முகம், சந்தோஷத்தோடு சிரித்துக் கொண்டிருக்கிற முகம். மறுமை நாளில் இவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வை பயந்தவர்கள், தூதருக்கு கட்டுப்பட்டவர்கள், மார்க்கத்தை நேசித்தவர்கள், உலகத்தில் வாழுகின்ற பொழுது ஹலால் ஹராமை பேணிய மக்கள், விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதவர்கள், வட்டியோடு தொடர்பு வைக்காதவர்கள், 5 நேர தொழுகை முறையாக வந்து தொழுதவர்கள், இரவில் இறைவனை அஞ்சிய மக்கள்,
நடுநிசையில் எழுந்து அல்லாஹ்வை பயந்தவர்கள் உலகத்தில் வாழுகின்ற பொழுது வலக்கரம் கொடுக்கிற தருமம் இடக்கரம் கூட தெரியாமல் கொடுத்தவர்கள், மனைவியை தட்டி எழுப்பியவன், குழந்தைகளுக்கு மார்க்கத்தை போதித்தவன், வீடுகளில் திருமறை குரானை போதியவன், வீடுகளில் தனக்கென்ற ஒரு இடத்தை ஒதுக்கி தொழுதவன், இப்படி உலகத்தில் வாழுகின்ற பொழுது படைத்த இறைவனுக்காக வேண்டியே வாழ்ந்த ஆண்கள் பெண்களுடைய முகத்தை அல்லாஹ் இப்படி சிலாகித்து திருமறை குரானிலே சொல்கிறானே, இந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும், இந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் சில முகத்தை வர்ணனை செய்கிறான், சில ஆண்கள் பெண்களுடைய முகத்தை திருமறை குரானிலே வர்ணனை செய்கிறான். படித்திருக்கிறோமா? அந்த கூட்டத்திலிருந்து அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாக்க வேண்டும், உலகத்தில் இருக்கிற அத்துணை கோடி முஸ்லிம்களையும் பாதுகாக்க வேண்டும். அந்த வர்ணனை என்ன? எதை அல்லாஹ் தஆலா சிலாகித்து முதலில் சொன்னானோ மறுமை நாளில், அதற்கு நேர் எதிர்மறையாக சில ஆண்கள் பெண்களுடைய முகத்தை பற்றியும் அல்லாஹ் தஆலா திருமறை குரானிலே வர்ணனை செய்கிறான். அது என்ன? 75வது அத்தியாயத்துடைய 24வது வசனம். அந்த மறுமை நாளில் நீங்கள் பார்ப்பீர்கள், சில முகங்கள் சோகமாக அந்த மறுமை நாளில் இருக்குமா. சுப்ஹானல்லாஹ். சில ஆண்கள் பெண்களுடைய முகங்கள் அந்த மறுமை நாளில் மிக சோகமாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். 80வது அத்தியாயத்துடைய 40வது வசனம். அந்த மறுமை நாளில் நீங்கள் பார்ப்பீர்கள், சில ஆண்கள் பெண்களுடைய முகங்களின் மீது புழுதி படிந்திருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பயணத்தில் அடிக்கிற புழுதி அல்ல, இறைவனுடைய வெறுப்பிற்கு அப்பாற்பட்ட மனிதனுடைய முகத்தில் படுகிற புழுதி, இறைவனுடைய அருளை விட்டு தூரமாகிய ஆண்கள் பெண்களுடைய முகத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவருடைய முகங்கள் எல்லாம் புழுதி பிடிந்த அடிப்படையில் அந்த மறுமை நாளிலே அவர்கள் இருப்பார்கள். 80வது அத்தியாயத்துடைய 41வது வசனம். அந்த முகத்திலே வெண்மை இருக்காதாம், அந்த முகத்தில் கருமை மூடி இருக்கும், கருத்த முகங்களாக மாறி போய்விடும். ஆண்கள் பெண்களுடைய முகத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது புழுதி பிடிந்து கருமை அடிந்தவர்களாக அந்த மறுமையினாலில் சில ஆண்கள் பெண்கள் இருப்பார்கள். 88வது அத்தியாயத்துடைய 2வது வசனம். அந்த நாளில் நீங்கள் பார்ப்பீர்கள், சில ஆண்கள் சில பெண்களுடைய முகங்கள் அவமானப்பட்டு அவமானத்தால் பணிவோடு அந்த மறுமை நாளில் அந்த முகங்கள் இருக்கும். 75வது அத்தியாயத்துடைய 25வது வசனம். தனக்கு இந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு பேராபத்து நிகழப் போகிறது, என்னை யாருமே காப்பாற்ற முடியாது, அந்த ரப்புக்கு முன்னால் மிகப்பெரிய அநியாயக்காரனுடைய கூட்டத்தில் இன்றைய தினம் நான் மாறிப்போய் விட்டேன், என்னை படைத்த இறைவனை தவிர வேறு யாராலும் காப்பாற்ற முடியாது, இந்த நாளில் நான் குற்றவாளியாக நிற்கிறேனே, நான் அநியாயக்கார பெண்ணாக நிற்கிறேனே, நான் பாவியாக நிற்கிறேனே, பேராபத்து என்னை சூழ்ந்து கொள்ள போகிறது என்று ஆண்கள் பெண்கள் அந்த மறுமை நாளில் நினைக்கிற ஒரு சந்தர்ப்பம் ஒன்று பாவிகளுக்கு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். 79வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனம். அப்சாருஹா காஷிஆ. அந்த மக்கள் அந்த பாவிகளுடைய பார்வைகள் உயர்ந்திருக்காதாம், நேராக பார்க்கிற அருளை அல்லாஹ் எடுத்து விடுவானாம், தலை குனிந்தவர்களாகத்தான் அந்த மறுமை நாளிலே அவர்கள் நிற்பார்களாம். தலை குனிந்த ஆண்கள் பெண்களாக, பார்வை தாழ்த்தப்பட்ட ஆண்கள் பெண்களாக அந்த மறுமை நாளிலே அவர்கள் நிற்பார்கள். 80வது அத்தியாயத்துடைய 42வது வசனம். உலைக ஹுமுல் கஃபரத்துல் ஃபஜரா. அவர்கள் யார் தெரியுமா? ஏக இறைவனை மறுத்த பாவிகள், அல்லாஹ்வை விட்டு தூரமாகிய ஆண்கள், அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாகிய பெண்கள், சடங்குக்காக மார்க்கத்தை நேசித்தவர்கள், பெருமைக்காக மாடுகளை வாங்கி கட்டியவர்கள், பெருமைக்காக வேண்டிய ஒட்டகங்களை குர்பான் கொடுத்தவர்கள், பெருமைக்காக வேண்டிய ஆடுகளை வாங்கி கட்டியவர்கள், நான் லட்சாதிபதி, நான் கோடீஸ்வரன், என்னுடைய சொத்து சுகம் வேறு, என்னுடைய வசதி வாய்ப்பு வேறு, எல்லாம் பார்த்து என்னை பெருமையாக புகழ வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இறை மறுப்பு சிந்தனையோடு புகழுக்காக வேண்டிய இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ, இறைவனை மறுத்தார்களோ, இவர்களை அல்லாஹ் மறுமை நாளில் தினம் காட்டி இப்படி பிரித்து அவருடைய முகத்தினுடைய அந்த அசைவை இப்படியெல்லாம் வர்ணனை செய்து சொல்கிறார்.
88வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனம், ஆமிலத்துன் நாசிபா, அவர்கள் தீமையை இந்த உலகத்தில் சரியாக செய்த மக்கள், திட்டமிட்டு செய்தவர்கள், தீமைக்கென்று நேரத்தை ஒதுக்கி தீமையை ரசித்து உறுதியாக எந்த உள்ளம் செயல்பட்டதோ அவர்களை பற்றித்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். 79வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனம், குலூபு யௌமஇதின் வாஜிஃபா, அந்நாளில் அந்த மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் மிகப்பெரிய கலக்கத்தோடு இருக்குமா, மிகப்பெரிய சஞ்சலத்தோடு இருக்குமா, மிகப்பெரிய கவலையோடு இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். யார் இவர்கள்? புழுதி பிடிந்தவர்கள், சோகத்தோடு இருக்கக்கூடிய மக்கள், முகத்திலே ஒளி இல்லாத மக்கள், பார்வை தாழ்த்தப்பட்ட மக்கள், அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாகிய மக்கள், பாவத்திலே உறுதியாக நிலைத்திருந்த மக்கள், அது மட்டுமல்ல அவர்கள் இறைவனை மறுத்த பாவிகள். இவர்கள் எல்லாம் அந்த மறுமை நாளில் முகபாவனை இப்படியெல்லாம் ஒதுக்கப்பட்ட நிலையில் அல்லாஹுவை விட்டு தூரமாகிய அடிப்படையில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ஒரு சாராருடைய முகத்தை வர்ணனை செய்து ஒரு சாருடைய உள்ளங்கள், முகங்கள், பார்வைகள் எல்லாம் எப்படி மறுமை நாளில் இருக்கும் என்று சொல்கிறானே. இதையெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நாம் எல்லாம் எந்த அணியில் நாம் நிற்க போகிறோம்? எந்த அணியில் நம்முடைய அமல்கள் நம்மை நிக்க வைக்க போகிறது? பலாய் முசீபத்துகளை பேசியே இந்த உலகத்தில் காலத்தை கழித்த கூட்டத்திலா? வாயை திறந்தாலே பலாய் முசீபத்துகள், ஃபித்னா ஃபசாதுகள், ஹராமான பேச்சுக்கள், பிறர் குடும்பத்தை, பிறர் வாழ்வை, பிறர் தொழிலை, பிறருடைய இன்பத்தை எல்லாம் பேசுகிற மனிதர்கள் எந்த அணியில் இருக்க போகிறார்கள்? அல்லது தொழுகை, நோன்பு, ஜகாத், தான தர்மம், அமல்கள், இபாதத்துகள் இதையெல்லாம் செய்து அமல்களை பத்திரமாக பாதுகாத்து எந்த அணியினர் நிற்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய அருளில் எந்த மக்கள் வாழ்கிறார்களோ அந்த அணியில் நிற்க போகிறோமா, அல்லது பலாய் முசீபத்தில் இருக்கிற மனிதர்களுடைய கூட்டத்தில் நிற்க போகிறோமா? நாம் தான் முடிவெடுக்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் ஒரு சில முக்கியமான தகவல்களை தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். இதை நம்முடைய வாழ்க்கையில் மறக்க கூடாது. அந்த தகவல்கள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் 2வது ஜுமாவுடைய அமர்வில் நாம் பார்ப்போம். Alhamdulillahi Rabbil Alamin, wa la aqibatu lil muttaqin, wa la udwana illa 'alal zalimin, wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் முக்கியமான ஒரு சில தகவலை சொல்லித் தருகிறான். நம்முடைய வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. 69வது அத்தியாயத்தினுடைய 25வது வசனத்திலே இருந்து தொடர்ச்சியாக அல்லாஹ் தஆலா பேசி வருகிறான். மறுமை நாளில் சில மனிதர்களை, ஆண்கள், பெண்களை அல்லாஹ் தஆலா அழைப்பான். அழைத்து அவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமாக செய்த அமல்களுடைய கூலி மறுமை நாளில் வழங்கப்படக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரத்தை அல்லாஹ் சில ஆண்கள், பெண்களை அழைத்து, உனக்கு பருவ வயது அடைந்ததிலே இருந்து நீ சக்கராத்துடைய நேரம் வரை இந்த உலகத்தில் என்னென்ன அமல்களை செய்தாயோ அதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு கிதாப் உண்டு என்னிடத்தில். நீ உன்னுடைய பருவ வயதை அடைந்ததிலே இருந்து மரண தருவாய் வரை நீ என்னென்ன பலாய் முசீபத்தை பேசினாய், என்னென்ன பாவத்தை செய்தாய், அடுத்து உன்னுடைய சதையை தின்றாய், அடுத்து குடும்பத்தை புறம் பேசினாய், அடுத்து உடைய செல்வத்தை பறித்தாய், ஏளனமாக நடந்தாய், அருவருப்பான காரியத்தை செய்தாய், ஹலால் ஹராமை பேணாமல் இருந்தாய், எல்லாவற்றையும் உள்ளடக்கிய கிதாபும் என்னுடைய கரத்திலே உண்டு. இந்த கிதாபை தான் அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் கொடுக்க போகிறான். அதை அல்லாஹ்வே தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். பாருங்கள், சில ஆண்கள், பெண்களை அல்லாஹ் தஆலா அழைத்து அவர்களுடைய இடது கரத்தை நீட்டுங்கள் என்று சொல்வானாம். சுப்ஹானல்லாஹ். இந்த அணியில் எவன் நின்னானோ அவன் நாசமாகத்தான் போவான். அல்லாஹ் அழைத்து எந்த ஆண்கள், பெண்களுடைய இடது கரத்தை நீட்ட சொல்கிறானோ அவன் அழிந்து விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இடது கரத்தை நீட்ட சொல்லுவானாம் சில ஆண்கள், பெண்களை. அதற்கு முன்பாகவே மறுமையினால் எப்படிப்பட்ட கலக்கத்தோடு இவர்கள் அந்த மறுமையில் நிற்பார்கள் என்பதை முதல் வசனத்திலே நம்ம எல்லாம் அறிந்தோம். இடது கரத்தை நீட்ட சொல்லி அல்லாஹ் தஆலா
அவனுடைய பதிவு புத்தகத்தை சில ஆண்கள் பெண்களுக்கு இடது கரத்தில் அல்லாஹு தஆலா கொடுப்பானா. சொல்கிறான் பாருங்கள் அல்லாஹ், வஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலிஹி. சில ஆண்கள் பெண்களை அல்லாஹ் அழைத்து உன்னுடைய கரத்தினுடைய இடது கரத்தை நீட்டு என்று அல்லாஹு தஆலா சொல்வான். இடது கரத்தை நீட்டிய உடனேயே ஃபயகூலு யா லைத்தனி லம் ஊத கிதாபியா. அந்த இடது கரத்திலே கிதாபை வாங்கிய ஆண்கள் பெண்கள் சொல்வார்களாம், எனக்கு வந்த நாசம், எனக்கு வந்த கேடு, எனக்குடைய இடது கரத்திலே இந்த கிதாபுகள், இந்த புத்தகம் எனக்கு வழங்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே. லம் அத்ரி மா ஹிசாபியா யா லைத்தஹா கானத்தில் காதியா. என்னுடைய விசாரணை இந்த இடத்தில் என்னவாக மாறப்போகிறது என்பது எனக்கு தெரியவில்லையே. இறப்போடு என்னுடைய கதை முடிந்திருக்க கூடாதா? என்னை தோளிலே வைத்து தூக்கி சென்று ஜனாசாவாக அடக்கம் செய்து குடியிலே மண்ணை போட்டு மூடினீர்களே, அப்பொழுதே என்னுடைய கதை முடிந்திருக்க கூடாதா? அப்பொழுதே நான் மண்ணோடு மண்ணாக ஆகியிருக்க கூடாதா? அல்லாஹ் இந்த மறுமை நாளில் என்னை எழுப்பி நிற்க வைத்து, நீ இரவில் செய்தது, பகையில் செய்தது, அநியாயமாக பேசியது, அடுத்தவனை திட்டியது, கொலை செய்தது, லஞ்சம் வாங்கியது, ஏமாற்றுத்தனம் செய்தது, பொய் பேசியது, புறம் பேசியது, எல்லாவற்றையும் உள்ளடக்கிய கிதாபை என்னுடைய கரத்தில் அல்லாஹ் கொடுத்து விட்டானே. வாயை மூடி அமைதியாக இருக்க வேண்டிய காலத்தில் பிறரை பற்றி பேசினேனே, அவதூறை பரப்பினேனே, மார்க்கத்தை நேசிக்காமல் இருந்தேனே, குழந்தைகளுக்கு இஸ்லாமை போதிக்காமல் இருந்தேனே, எனக்கு வந்த நாசமே, மௌத்தோடு என்னுடைய எல்லா காரியம் முடிந்திருக்க கூடாதா? பேசுவார்கள் ஆண்கள் பெண்கள். நான் சொல்லல, என்னுடைய சொந்த கருத்தல்ல, அல்லாஹ்வுடைய திருமறை கோடைய ஆயத். அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில், அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் மனிதர்களுக்கு எடுத்து போதிக்கிறார். மறுமை நாளிலே புலம்புவார்கள், இறப்போடு என்னுடைய கதை முடிந்திருக்க கூடாதா? என்னுடைய இடது கரத்திலே இந்த கிதாப் வழங்கப்பட்டு இறைவனுடைய சாபத்தின் அடிப்படையில் நான் வந்து விட்டேனே என்று சொல்லி அடுத்தது அவன் சொல்லுவானாம், மா அன்னி மாலியா ஹலக் அன்னி சுல்தானியா. என்னுடைய செல்வம் என்னை காப்பாற்றவில்லை, என்னுடைய லட்சங்கள் எனக்கு உதவவில்லை, என்னுடைய கோடிகள் இந்த இடத்தில் எனக்கு பரிந்து பேசவில்லை, என்னுடைய வாகனம், என்னுடைய பிளாட்டுகள், என்னுடைய எல்லா அதிகாரமும் என்னை விட்டு கைவிட்டு சென்று விட்டது. என்னுடைய குழந்தைகள், நான் பெற்று வளர்த்தியவர்கள் எல்லாம் என்னை விட்டு சென்று விட்டார்கள். அதிகாரம், செல்வம், வாழும் வர்க்கம் எல்லாம் என்னிடத்திலே இருந்து பறிக்கப்பட்டு விட்டதே என்று அந்த இடத்திலே அவர்கள் புலம்புவார்கள். ஹுதுஹு ஃபஹுது சும்மல் ஜஹீம ஸல்லு. அவன் ஓடுவானாம், இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு ஓடுவானாம். ஓடுகிற அந்த ஆண்கள் பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு வருமாம், அவர்களை பிடியுங்கள். ஓடுகிற அந்த ஆண்கள் பெண்களை பிடியுங்கள், அவர்களுக்கு விளங்க மாட்டுங்கள், அவர்களை 70 முழ சங்கிலியால் கட்டுங்கள், நரகத்திற்கு இழுத்து செல்லுங்கள், நெருப்பிலே கருக செய்யுங்கள். யாருக்கு யாருக்கு இந்த பாக்கியம்? யாருக்கு இந்த சுப செய்தி? இறைவனுடைய போதனையை புறக்கணித்தவர்களுக்கு, மார்க்கத்தை நேசிக்காதவர்களுக்கு, தொழுகை பேணாதவர்களுக்கு, பலாய் முசீபத்திலேயே காலத்தை கழித்தவனுக்கு, அமல்களை பாதுகாக்க தெரியாதவனுக்கு. இங்கு தொழுவது வெளியே போய் 4 நபர்களுக்கு மத்தியிலே போய் ஒரு குடும்பத்தை பற்றி ஒருவரை பேசி அமல்களை இழக்குவது. இங்கு சுப்ஹானல்லாஹ் சொல்லுவது வெளியே போய் பார்க்கக்கூடாத படங்களை பார்த்து அமல்களை இழக்குவது. இங்கு இஸ்திக்ஃபார் செய்வது, எந்த தவறு அல்லாஹ்வுடைய தூதர் தப்பு என்று சொன்னார்களோ அதை செய்வது. இப்படி அமல்களை பாதுகாக்க தெரியாத மனிதர்கள் வறுமை நாளில் புலம்புவார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், சில ஆண்கள் பெண்களை அழைத்து திரும்புங்கள் என்று சொல்லுவான். முதுகுக்கு பின்னால் கிதாப், சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்த கேட்டகரியில் இருக்கிற மக்கள் யாரு? ஒரு சாராருக்கு இடதுகையில, இன்னும் ஒரு சில சாராரை அல்லாஹ் வர வைத்து, என்னுடைய முகத்துக்கு முன்னால் உனக்கு கிதாபு கொடுக்கப்படாது, திரும்பு. முதுகுக்கு பின்னால் அல்லாஹ் ஒரு சில மக்களுக்கு கிதாபை கொடுப்பான். அந்த கூட்டத்தில் எந்த ஆண்கள் பெண்கள் நிற்கிறார்களோ அவர்களும் அழிந்து நாசமாகி விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த முதுகுக்கு பின்னால் அல்லாஹ் கொடுப்பான். 84வது அத்தியாயத்தினுடைய 10 முதல் 14 வரை இருக்கிற திருமறை குர்ஆன் ஆயத், வஅம்மா மன் ஊதிய கிதாபஹு வராஅ ظஹரிஹி. முதுகுக்கு பின்னால் எந்த ஆண்கள் பெண்களுக்கு பதிவு புத்தகம் கொடுக்கப்படுகிறதோ ஃபஸௌஃப யதுஉ சுபூரன் வ
மிஸ்ல சஈரா, அவர்கள் அந்த கிதாபை முதுகுக்கு பின்னால் வாங்கிய உடனேயே அழிவை அழைப்பார்கள், சாபத்தை வேண்டுவார்கள், மரணத்தை கேட்பார்கள். ஆனால் அவர்களுக்கு மரணம் வராது, அழிவு அவர்களுக்கு கிடையாது, வாழ்வும் இல்லை, சாவும் இல்லை. அந்த மறுமை நாளிலே புலம்பல் மட்டும்தான். இப்படி முதுகுக்கு பின்னால் அவர்களுக்கு கிதாபுகள் கொடுக்கப்படும். இன்னுகான ஃபீ அஹ்லிஹி மஸ்ரூரா, இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது மனைவியோடு சந்தோஷமாக வாழ்ந்தான், குழந்தைகளோடு சந்தோஷமாக வாழ்ந்தான், லக்ஸரி லைஃப்லே வாழ்ந்தான். இது போன்ற அதாவுகள் எல்லாம் எனக்கு வராது என்று அவன் நினைத்திருந்தான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எந்த பிரச்சனையும் இல்லை. ஏசியிலே, கடையில ஏசி, வீடுகளிலே ஏசி, காரிலே ஏசி, சொத்து சுகம், நல்ல உணவு, நல்ல உடை, கையசைத்தால் 5-10 நபர்கள் எல்லாம் இருந்தது. மறுமையிலே புலம்பலை தவிர வேறு எதுவுமே இல்லை என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். இறுதியாக ஒரு சாராரை அல்லாஹ் அழைப்பான். அந்த சாராருடைய கூட்டத்தில் தான் நீங்களும் நானும், என்னுடைய குடும்பத்தவர்களும் உங்களுடைய குடும்பத்தவர்களும் இருக்க வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ் அழைத்து கௌரவப்படுத்தி சந்தோஷத்தோடு உங்களுடைய வலது கரத்தை நீட்டுங்கள் என்று சொல்லுவானாம். சுபஹானல்லாஹ். அந்த வலது கரத்தில் சில ஆண்கள் பெண்களுக்கு அவர்களுடைய பதிவு புத்தகத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அந்த வலது கரத்தில் யாருக்கு பதிவு புத்தகம் கொடுக்கப்படுகிறதோ அவன்தான் நிரந்தர வெற்றியாளி, அவன்தான் மிகப்பெரிய வெற்றியாளி. அந்த ஆண்கள் பெண்கள் தான் மிகப்பெரிய லட்சியவாதிகள், அவருடைய இலக்கை அடைந்தவர்கள். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆன் 84வது அத்தியாயத்துடைய 7வது வசனத்திலே என்று சொல்கிறான், ஃபஅம்மா மன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி, யாருக்கு அல்லாஹ் வலது கரத்திலே பதிவு புத்தகத்தை கொடுக்கிறானோ ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா, அவர்களை அல்லாஹ் இலகுவான அடிப்படையில் விசாரணை செய்வான். அவர்களை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான், அவர்களை அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான். அவர்களை இலகுவான அடிப்படையில் அந்த ஆண்கள் பெண்கள் மறுமை நாளில் விசாரிக்கப்படுவார்கள். அவர் தன்னுடைய குடும்பத்தாரிடத்தில் மகிழ்ச்சியோடு செல்வாராம். காரணம், அவருடைய கிதாப் வலது கரத்திலே வாங்கப்பட்டது. அவருடைய அமல்கள் எல்லாம் இந்த உலகத்தில் அழகாக இருந்தது. அவர் அமலை பாதுகாத்தார், தொடர்ச்சியாக செய்தார், மரண நேரத்தில் முஸ்லீமாக மரணித்தார். அவருடைய அமல்களோடு அவர் அந்த மறுமை நாளில் நின்றார். அல்லாஹ் அந்த ஆண்கள் பெண்களை பாதுகாத்தார். பிறகு சந்தோஷத்தோடு தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலே அந்த கிதாபை வாங்கிவிட்டு அவர் செல்வாராம். 69வது அத்தியாயத்துடைய 18வது வசனம், யௌமஇதின் யஅருதுன லா தஹஃப மின்குமுல் ஹாஃபியா, அந்த மறுமை நாளில் ஒரு விசாரணை உண்டு, எங்களை எல்லாம் அல்லாஹ் நிற்க வைப்பார் என்பதை அவர்கள் பயந்து வாழ்ந்தார்கள். ஃபஅம்மா மன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி ஃபயகூல் ஹாவு முக்ரபு கிதாபியா, என்னுடைய கிதாப் அல்லாஹ் என்னுடைய கரத்திலே கொடுத்து விட்டான். நண்பனே, என்னுடைய கிதாபை நீ படிக்க வேண்டாமா? என்னுடைய சகோதரனே, என்னுடைய கிதாபை படி. என்னுடைய தாயே, என்னுடைய கிதாபை படி. என்னுடைய நண்பரே, அல்லாஹ் எனக்கு வலது கரத்தில் கொடுத்த கிதாபை படி என்று சுற்றி 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 சில முஃமின்கள் வருவார்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அல்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அவர்கள் நிம்மதியான வாழ்க்கையோடு சூனத்திலே நுழைவார்கள். நிம்மதியான உயர்தரமானது சூனத்திலே நுழைந்து சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியாக அந்த சூனத்திலே பிரவேசிப்பார்கள். இவர்கள் தான் வெற்றியாளர்கள், மூமின்கள், முத்தக்கின்கள், அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்கள், நிரந்தரமாக சூனத்தில் பயணிக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் வர்ணனை செய்கிறானே. இந்த கூட்டத்தில் உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.